அண்மைச் செய்தி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சிவானி என்ற 2 வயது பெண் குழந்தை கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 20 நாட்களுக்கு பின்பு எலும்புக்கூடுகளை சேகரித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 2 வயது பெண் குழந்தை கொன்று வீசப்பட்ட நிலையில் 20 நாட்களுக்கு பிறகு எலும்புக்கூடுகளை சேகரித்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மாணிக்கவாசகர். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் செக்கார்நூர்னி அடுத்துள்ள சொர்க்காம்பட்டி கிராமத்தில் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த சந்திரன் என்பவரது கோழி பண்ணையில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தவர் தென்காசியைச் சேர்ந்த கண்ணன், கேரளா மாநிலம் புனலூரை சேர்ந்த கலா சூர்யா தம்பதியின் 2 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை சிவானியை அவரது தற்போதைய தந்தையான கண்ணன் கழுத்தை நெரித்து கொன்று காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 20 நாட்களுக்கு பின் தாய் வீட்டிற்கு சென்ற கலா சூர்யாவிடம் குழந்தை குறித்து கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த கலா சூர்யாவின் தாய் சந்தியா அளித்த புகாரின் அடிப்படையில் கேரளா மாநிலம் புனலூர் காவல்துறை மற்றும் செக்கார்நூர்னி காவல்துறை நடத்திய விசாரணையில் பெண் குழந்தையை கொன்று வீசியதை ஒப்புக்கொண்ட சூழலில் காட்டுப்பகுதியில் எலும்புக்கூடுகளை சேகரித்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கலா சூர்யாவிற்கு கண்ணன் 3வது கணவர் என்பதும் 2வது கணவருக்கு பிறந்த குழந்தை சிவானி என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.